கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 நாளாகமம் அதிகாரம் 7 வசனம் 22. அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக நன்மைகளை செய்துள்ளார். நாம் மனிதர்களால் நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்ட வேளையிலே கர்த்தர் ஒருவரே நமக்கு துணையாக இருந்து நம்முடைய வாழ்வை மாற்றியுள்ளார். ஒன்றுக்கும் பயனற்ற நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவர் பாதுகாக்கின்றார். நம் தேவைகள் யாவற்றையும் அவர் சந்திக்கின்றார். ஆகவே ஒருபோதும் கர்த்தரை மறந்து உலக காரியங்களுக்கோ அல்லது வேற எந்த ஒரு காரியங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு எல்லாவற்றிலும் கர்த்தரையே சார்ந்து அவர் ஒருவரையே முதன்மையாக கொண்டு அவரை மேன்மைப்படுத்தி நாம் வாழ வேண்டும். 2 நாளாகமம் 7:22 அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தரை மறந்து அந்நிய தேவர்களை பற்றி கொண்டு சேவிப்போமானால் கர்த்தர் நம்மேல் தீங்கை வரப்பண்ணுவார். நமக்காக இரத்தம் சிந்தின அவரை ஒருபோதும் மறவாமல் எல்லா இடத்திலும் அவரை மேன்மைப்படுத்தி அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். எந்த தகுதியுமற்ற நமக்கு கர்த்தர் தந்த கிருபைகளை, கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவை ஒருபோதும் மறந்து போகாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் நமக்கு பாராட்டின இரக்கம் பெரியது. ஆகவே அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை மறந்து போகாமல் அந்நிய தேவர்களை அல்லது கர்த்தருக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை காட்டிலும் வேறெந்த ஒரு பொருளுக்கும் நாம் அதிக முக்கியத்துவம் கொடாதபடிக்கு கர்த்தரையே முதன்மையாக கொண்டு அவரை மட்டுமே மகிமைப்படுத்தி அவருக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பயந்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை காத்து நீர் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.